அனைவருக்கும் எனது காலை நேர வணக்கம். கள்ளக்குறிச்சியில் நாட்டு சாராயம் அருந்தி இதுவரையிலும் 35 பேருக்கு மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சம்பவம் மிகுந்த வருத்தத்தை அளிக்கிறது. உயிரிழந்தவருடைய குடும்பங்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாட்டு சாராயம் குடித்து 35 பேருக்கு மேல் உயிரிழந்த நிலையில் இன்னும் 70க்கு மேற்பட்டோர் மிக மிக ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். அவர்களுடைய நிலைமையும் எப்படி ஆகுமோ என்ற கேள்விக்குறியே இருக்கிறது. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரத்திலும் மரக்காணத்திலும் இதே போன்று கள்ளச்சாராயம் மற்றும் கலப்பட மது அருந்தி ஏறக்குறைய 23 பேர் உயிரிழந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சரே உடனடியாக விழுப்புரம் சென்று இனிமேல் தமிழகத்தில் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது, இரும்பு கரம் கொண்டு கள்ளச்சாராய மது விற்பனை தடை செய்யப்படும், தடுக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். எண்ணி ஒரு வருடம் ஒரு மாதம் கூட முடியவில்லை. இப்பொழுது 2024 ஜூன் மாதம். இதற்குள்ளாக இப்பொழுது 35 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இன்னும் 70 பேருடைய உயிர் கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சம்பவத்துக்கு காரணம் தடுக்க தவறியீர்கள் என்று அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மற்றும் உயர் அதிகாரிகள், எஸ்பி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் பலர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். பலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவைகளெல்லாம் வழக்கம் போல நடக்கக்கூடிய சம்பவங்களாகத்தான் தெரிகின்றன தவிர தமிழகத்தில் நிரந்தரமாக மதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலே இருந்து தமிழக மக்களை காப்பாற்றுவதற்கான ஒரு ஆக்கபூர்வமான நடவடிக்கையாக தெரியவில்லை. உயர்மட்டத்திலே இருக்கக்கூடியவர்கள், அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரிய பெரிய மது ஆலைகளை நடத்துகிறார்கள். ஆளுங்கட்சியை சேர்ந்த மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள் சட்டவிரோதமாக டாஸ்மாக் பார்களை நடத்துகிறார்கள். அதே போன்று கள்ளச்சாராய விற்பனை, கள்ள மது விற்பனை என்று இதுபோன்று மிகவும் தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள். எனவே மேலே இருந்து கீழே வரையிலும் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு பணம் பணம் பணம், பதவி பதவி என்ற மிகுந்த குறுகிய நோக்கத்தோடு செயல்படுகின்ற காரணத்தினால்தான் இதுபோன்ற சம்பவங்கள் தமிழகத்திலே நடைபெறுகின்றன. இது தமிழகமே, 8 கோடி தமிழக மக்களும் வெட்கி தலைகுடிய வேண்டிய சம்பவமாக கருத வேண்டுமே தவிர இது எங்கோ ஒரு மூலையில் நடந்துவிட்டதாக கருதக்கூடாது. மாவட்ட ஆட்சியரை சஸ்பெண்ட் செய்து அல்லது எஸ்பியை சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது பழியை போட்டுவிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதை தப்பிக்க நினைக்கக்கூடாது. இதற்கு முழு பொறுப்பையும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவரே தானே முன்வந்து பதவியிலே விட்டு இறங்கினால்தான் உண்மையிலேயே அவர் இந்த ஒரு மோசமான சம்பவத்திற்கு, நடந்திருக்க கூடாத ஒரு சம்பவத்திற்கு, ஒரு மனிதநேயற்ற சம்பவத்திற்கு அவர் உண்மையிலேயே வருந்துகிறார். அவர் பொறுப்பேற்கிறார். அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாவது என்பதற்கு இணங்க அவர் இதை தான் பொறுப்பேற்றுக் கொள்கிறார். இவர் பொறுப்போடு நடந்துகிறார் என்று அர்த்தமாகும். எனவே உயர் அதிகாரிகளையோ காவல்துறையர்களையோ பலிகடாக்கிவிட்டு மேலிருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து தப்பிக்க நினைப்பது என்பது வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய பலியாக மாறிவிடும்.
தொடர்ந்து தேர்தல்களிலே பெறக்கூடிய சில வெற்றிகளால் மட்டுமே இந்த ஆட்சி நல்ல ஆட்சி என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்று அரசு நினைத்துக் கொண்டிருந்தால் அது தவறான முடிவாகும். எனவே இதற்குண்டான தண்டனையை மக்கள் வழங்குவதற்கு முன்பாக தானாகவே முன்வந்து இந்த அரசு பதவியிலே இருந்து இறங்க வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் இதற்கு பொறுப்பேற்று பகிர்ந்து விலக வேண்டும் என்பதே புதிய தமிழகம் கட்சியினுடைய நிலைப்பாடாகும். இறந்தவருடைய குடும்பங்களுக்கு குறைந்தது 10 லட்சமாவது வழங்க வேண்டும். மேலும் அந்த சாராயம் காட்சி தொடர்ந்து இதில் இன்னும் கூட செய்தித்தாள்களில் வருகின்றன, ஊடகங்களில் வருகின்றன. பால் பாக்கெட்டுகளை வீடு வீடாக சென்று கொடுப்பது போல விற்பனை நடைபெறுகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன. எனவே இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் அனைத்து பகுதிகளிலேயும் ஆளுங்கட்சியினால் நடத்தப்படக்கூடிய மீண்டும் கடந்த ஆண்டு மூடப்பட்ட டாஸ்மாக் சட்டவிரோத டாஸ்மாக் பார்கள் மீண்டும் மூலை முடக்கெல்லாம் தோன்றுகின்றன. எனவே இது தொடர்கதையாகத்தான் முடியும். எனவே தமிழ்நாட்டில் இதுதான் ஒரு நல்ல சந்தர்ப்பம். நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான சந்தர்ப்பமும் இதுதான். எனவே தமிழ்நாட்டில் நல்ல மது, கெட்ட மது, கள்ளச்சாராயம், நல்ல சாராயம், விஷசாராயம், விஷமில்லாத சாராயம் என்று எதுவுமே இல்லை. எல்லாமே விஷம்தான், எல்லாமே கள்ளத்தனம்தான். எனவே முதலில் ஆளுங்கட்சி அமைச்சர்களால் நடத்தப்படுகின்ற அனைத்து ஆலைகள், நாடாளுமன்ற உறுப்பினரால் நடத்தப்படக்கூடிய, சட்டமன்ற உறுப்பினரால் நடத்தப்படக்கூடிய அனைத்து மது, அதாவது IMF வெளிநாட்டு மதுபானங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அனைத்து ஆலைகளையும் உடனடியாக மூட வேண்டும். தமிழ்நாட்டில் நிரந்தரமாக மதுவிலக்கை அமல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் மதுவை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலமாக தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என நான் வேண்டுகோள் வைக்கிறேன். இது வேண்டுகோள் அல்ல, இது ஒரு மிகப்பெரிய ஒரு மக்கள் இயக்கத்தை துவங்குவதற்கு முன்னோடியான இது ஒரு வேண்டுகோள். தமிழகத்தில் இது அனைத்து அரசியல் கட்சிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒருங்கிணைந்து தமிழ்நாட்டில் பூரணமான மதுவிலக்கை அமல்படுத்துவதற்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இந்த அரசும் நாணயத்தோடு, நீதியோடு, நேர்மையோடு இதுக்கு பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோளாகும். இல்லை, அதாவது இது ஒரு மனித நேயத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடிய விஷயமே தவிர இது எந்த விதத்திலேயும் நீங்கள் கள்ள மதுவை அருந்துங்கள் என்பதை ஊக்கப்படுத்துவதற்காக அல்ல. அதாவது ஒட்டுமொத்தமாக அரசே மதுபானத்தை நடத்துகிறது. அதன் மூலமாக மெல்ல மெல்ல சிறுக சிறுக எண்ணற்ற ஆயிரக்கணக்கான இளைஞர்கள், பெரியோர்கள் மது அருந்து ஈரல் கெட்டு, இதயம் கெட்டு, நரம்பு கெட்டு மெல்ல மெல்ல சாகிறார்கள். எத்தனையோ குடும்பங்கள் அழிகின்றன, எத்தனையோ பெண்மணிகள் இளம் விதவைகள் ஆகிறார்கள். இப்பொழுது இது திடீரென்று நடந்த சம்பவங்களாலே ஒரு மிகப்பெரிய ஒரு விபத்து போல் நடந்திருக்கிறது. அதற்கான ஒரு நிவாரணமாகத்தான் சொல்லுகிறோமே தவிர, மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் சொல்லுகிறோமே தவிர இது எந்த விதத்திலேயும் கள்ள சாராயத்தையோ கள்ள மதுவையோ விஷ மருந்தையோ அருந்துவதற்கான ஊக்கமாகவோ ஆக்கமாகவோ தயவு கருதக்கூடாது. இதெல்லாம் பித்தலாட்டம். இதுக்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மட்டுமே. வேறு யாரையும் இதுக்கு பொறுப்பு ஆக்க முடியாது. அவருக்கு தெரியாமல் எப்படி அவருடைய நாலேஜ் இல்லாமல் இத்தனை நடக்க முடியுமா? மாவட்ட செயலாளர், திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களுக்கு தெரியாமல், ஒன்றிய செயலாளர்களுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு பிடி மண் எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. எல்லாவிதம் யாராவது ஒரு தவறு செஞ்சுவிட முடியுமா? தமிழ்நாட்டினுடைய ஒவ்வொருவருடைய அசைவையும் ஆளுங்கட்சியினர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆளுங்கட்சியினருக்கு தெரியாமல் நடக்க அனுமதிப்பு கிடையாது. வழிப்பறி நடந்தாலும் சரி, அல்லது இது போன்ற கள்ளச்சாராயங்கள் நடந்தாலும் சரி, டாஸ்மாக் நடந்தாலும், சட்டவிரோதம் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்கள், ரேஷன் கடைகள் நடக்கக்கூடிய திருட்டாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் ஆளுங்கட்சியினருக்கு பங்கில்லாமலோ, அவர்கள் பங்கு பெறாமலோ, அவர்களுக்கு ஆக்கம் ஊக்கமும் மேலிருந்து கொடுக்கப்படாமலோ இந்த காரியங்கள் நடைபெறுவதே இல்லை. நாங்கள் மேலே சம்பாதித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கீழே சம்பாதித்துக் கொள் என்று தாராளமாக, குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எது வேண்டுமென்றாலும் செய்து கொள்ளுங்கள், இந்த மக்களை தேர்தல் நேரத்தில் 500,000 கொடுத்து விலை கொடுத்து ஓட்டு வாங்கிவிடலாம் என்று அளிக்கக்கூடிய ஊக்கம்தான்
இது இந்த தவறுகளை செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கிறத தவிர இதுக்கெல்லாம் போய் வந்து கமிஷன் போட்டு அந்த கமிஷன் மூலமாக என்னது? அதாவது கைப்புண்ணுக்கு வந்து கண்ணாடி எதுக்கு? சரிங்களா? அதனால் இது வந்து முதல்ல டாஸ்மார்க்கே விசச்சாராயம் தான். அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் வந்து பூரண மதுவிலக்கு அமல்படுத்தணும். அதை வந்து இந்த அரசு செய்யணும். டெஃபினட்டாக வந்து அவர் வந்து வாந்தி பேதி என்று தான் வந்து 4 பேர் வாந்தி பேதியில் இருந்துக்கு தான் சொல்லியிருக்கிறார். அவர் என்ன செய்வார்? பல தமிழ்நாட்டில் கூடிய பெரும்பாலான மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிக்கப்படாத திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களைப் போல் தான் நடக்கிறார்கள் தவிர ஒருவர் கூட ஐஏஎஸ் அதிகாரிகளைப் போல நடுநிலையோடு செயல்படுவதில்லை. அவர்கள் வரிந்து கட்டி கொண்டு நீங்கள் வந்து துண்டு போடுகிறீர்கள், வேட்டி கட்டுகிறீர்கள், நான் கரைகட்டாத திமுகவினுடைய மாவட்ட செயலாளர் செயல்படுவேன் என்று கங்கணம் கூட்டி கொண்டு ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களும் ஒவ்வொரு மாவட்ட எஸ்பியும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இருக்கலாம். அதாவது வந்து அது கொஞ்ச நாளைக்கு வந்து அது வந்து குடித்து பழக்கப்பட்டவர்களுக்கு கொஞ்ச நாளைக்கு இருக்குங்க. அதுக்கு வந்து மருத்துவத்தில் சிகிச்சை உண்டு, அது சிகிச்சை அளிக்கலாம். மறுவாழ்வு மையம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர் நிறையா இருக்குது, இன்றைக்கி மருத்துவமனைகள் இருக்குது. அதன் மூலமாக வந்து கை நடுக்கம் ஏற்படக்கூடியவர்கள், அது வந்து வித்ரால் சிம்டம்ஸ், அதாவது திடீர்னு குடிச்சவங்க நிறுத்தினா கை நடுக்கம் வரும், அதெல்லாம் இருக்குது. அவர்களை வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு நிறைய இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மருத்துவமனைகள் இருக்கின்றன. அதன் மூலமாக அவர்களை குணப்படுத்தலாம். எந்தெந்த ஆளுங்கட்சின்னெல்லாம் கிடையாதுங்க. ஆளுங்கட்சின்னா ஒரே கட்சி தானே இருக்குது, வேற எந்த கட்சி இருக்குதுங்க? அதோட கூட்டணியும் சேர்த்துக்குவாங்க, அவ்வளோதான். நான் தனிப்பட்ட முறையில் யார் இல்லைங்க. இதுக்கெல்லாம் வந்து எல்லோருக்கும் தொடர்பு. அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தவறுகளுக்கு எல்லாம் அவங்களுக்கு கட்டுப்பாட்டு அவங்க மீது நடக்கிறது இல்லை. மாவட்டத்துக்கு வந்து அவங்களுக்கு அந்த முழு வருமானம் இவ்வளோ கொண்டு வந்து கப்பம் கட்டணும்னு இருக்குதுங்க. மேலே எவ்வளோ கப்பம் கட்டணும், கீழே மாவட்டத்துக்கு எவ்வளோ கட்டணும், ஒன்றியத்துக்கு எவ்வளோ கட்டணும் அப்படின்னு இருக்குது. அதனால் இது எல்லோருக்கும் பங்கு உண்டு, எல்லோரும் சேர்ந்து தான் செய்கிறார்கள், எல்லோருக்கும் தெரிந்து தான் இந்த தவறும் நடக்கும். எந்த தவறும் மேலேருந்து மேலே தெரியாதுன்றதை சொல்ல கிடையாது, எல்லாமே தெரியும். இது போன்ற ஒரு பெருசாக நடந்துட்டுனா அதுக்கு பிறகு யாரையாவது ஒருத்தருக்கு, அதாவது வந்து யாராவது ஒருத்தர் எடுத்தனா அது மாதிரி வந்து ஒரு எஸ்பியை ஒரு கலெக்டரை பலியிடாக்கிட்டு அவர்கள் தப்பித்து நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி எஸ்பியும் கலெக்டரும் வந்து தானே செய்ய முடியுமா? அங்கே இருக்கிற உள்ளூர் அமைச்சருக்கு தெரியாமையோ சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தெரியாமையோ நடந்துடப்பட முடியுமா? அவங்க பார்த்தீங்கன்னா இல்லை, அது அவங்க அறிவிச்சுக்கிறாங்க. பட் அதெல்லாம் இப்போ முக்கியமாக வந்து இந்த இறப்புக்கு யார் காரணம், இந்த 35 பேர் உயிரிழப்புக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறது, இதுக்கு யார் பொறுப்பேற்றுக்கிறத சொல்லுங்க. அது கொடுத்துட்டாங்க, அது முடிஞ்சு போச்சு. ஆச்சா, அதோட முடிஞ்சு போச்சு. ஆனா இல்லை, நான் சொன்னது கோரிக்கை வேற இல்லை. இதுக்கு வந்து பொறுப்பேற்று ஆட்சியிலிருந்து இறங்கணுங்கிறது தான் முக்கியமான கோரிக்கை. இது ஒரு நிவாரணம் சொன்னது என்பது வேறு. இது வந்து 35 பேர் மரணம் எய்திருக்கிறார்கள், இன்னும் 70 பேருடைய உயிர் ஊசலாடுகிறது. இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதுக்கு இந்த ஆட்சியாளர் முதலமைச்சரே பொறுப்பேற்று பதவி விலகுங்கிறது தான் என்னுடைய கோரிக்கை. அதுக்காகத்தான் பத்திரிகையாளர் சந்திப்பு. இந்த 10 லட்ச ரூபா கேட்கறதுங்கிறது அந்த குடும்பம், அது வாங்கக்கூடியது கூட குடும்பம் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. பெண்கள் குடிச்சிருக்கிறாங்க, குடும்பத்தோடு குடிச்சிருக்கிறாங்க, ஆனால் இதை வாங்குவதற்கு கூட ஆள் இருக்குமான்னு சொல்ல முடியாது. இது வந்து ஒரு மனிதநேயத்தினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய கோரிக்கையை தவிர, என்னுடைய கோரிக்கை என்பது இதுக்கு உண்டான ரூட் காஸ், இதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இது கள்ளக்குறிச்சியில் மட்டுமல்ல, தமிழ்நாடெங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய சட்டவிரோதமாக ஆயிரக்கணக்கான பார் மீண்டும் திறந்து விட்டாங்க. கடந்த மே மாதத்துக்கு பிறகு மூடப்பட்ட அனைத்து சட்டவிரோத பார்களும் மீண்டும் இயங்க ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய கோரிக்கை, தமிழ்நாட்டில் பூரணமா மதுவிலக்கு அமல்படுத்துங்க. 35 பேர் டெத்துக்கு வந்து ஹூ இஸ் ரெஸ்பான்சிபிள், யார் மேல எஃப்ஐஆர் போடுறது, அதுதான் என்னுடைய கோரிக்கை. எனவே வந்து இந்த ட்ராஜடிக்கு உண்டான விபத்து யாரு, இப்ப வந்து ரயில் விபத்து ஏற்பட்டா ரயில்வே அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்றீங்கல்ல, சொல்றாங்களா இல்லையா? ஏன் இந்த அமைச்சருக்கு மீண்டும் பதவி கொடுத்தாங்கன்னு கேள்வி கேட்கிற போது, இந்த 35 பேருக்கு வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை நேரடியாக கண்காணிக்கக்கூடிய பொறுப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் இருக்குது.
மதுவிலக்கு ஆயத்தீர்வு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு இருக்குது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் இது பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுங்கிறது தான் என்னுடைய. அப்பதான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு தமிழ்நாட்டில் வரும். 10 இல்லை, அதாவது சட்டம் ஒழுங்கு காவல்துறை யார்கிட்ட இருக்குதுங்க, மதுவிலக்கு ஆயத்தீர்வு அங்கே இருக்குது, சட்டம் ஒழுங்கு யார்கிட்ட இருக்கு, லா அண்ட் ஆர்டர். சட்டம் ஒழுங்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய நேரடி பார்வையில் இருக்குது. அதனால அவர் தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும். இதை சாதாரண அதிகாரிகளை இதுக்கு பொறுப்பாக்கி விட்டு அவர்களை பதவி நீக்கம் செய்யோ அல்லது அவர்களை பணியிடம் நீக்கம் செய்துவிட்டு அரசு தப்பித்துக் கொள்ளக்கூடாது. அரசு தான் இதுக்கு முழு பேற்றுக்கணும், முதலமைச்சர்கள் தான் பொறுப்பேற்றுக்கணும். அப்பொழுதுதான் இதுக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு வருமே தவிர இல்லைன்னா இது தொடர்கதையாகும். ராஜினாமா பண்ணணும். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக இதுக்கு பொறுப்பேற்று அவர் he should tender his resignation to the governor immediately. இல்ல, அதாவது உங்களுக்கு திருச்சி அருகே ஒரு ரயில் விபத்து ஏற்பட்ட போது அன்றைய ரயில்வே அமைச்சராக இருந்த லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார் ஒரு பெரிய விபத்துல. அதே போல இன்னைக்கு இது நான் மாறல, நான் என்ன சட்ட ஒழுங்கு நான் பாதுகாக்க தவறிட்டேன் அப்படின்னு சொன்ன அதான் நியாயமான நேர்மையான அரசியல்வாதிக்கு அழகு. அப்ப வரக்கூடிய ஆட்சியாளர்களாவது இதை நிறுத்துவாங்கல்ல. தவறானவர்கள் ஆட்சி விட்டு போகணுங்கிறதா. அப்படி இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழை நடந்தால் அவர்கள் சட்ட ஒழுங்கை இந்த மக்களுடைய உயிர் உடைமைகளை பாதுகாக்க தவறும் பட்சத்தில் ஆட்சி நடத்துவதற்கு தகுதியற்றவர்களாக ஆகிவிடுகிறார். இல்ல, ஆட்சி இல்ல, அதாவது ஒருத்தர் தவறான முன்னுதாரணத்தை வைத்தால் அதையே பாராட்டணும். சரியான முன்னுதாரணத்தை ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தணும். நான் என்னுடைய ஆட்சியில இது மாதிரி 35 பேர் இறந்தாங்க. ஒருவேளை இப்ப நாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அது 40ஆக மாறலாம், 50ஆக மாறி இருக்கலாம். அதனால இருக்குது, அதுக்காக நாம் பொறுப்பேற்றுங்கிறது ஒரு அரசியல் நாகரிகத்துக்காகவும் அரசியல் நேர்மையான அரசியலுக்காக நான் சொல்லக்கூடிய கருத்து. எதுங்க இது அவருடைய ஆட்சி நடக்குதுல்ல, அவருடைய தமிழ்நாட்டில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சட்டவிரோதமாக நடக்கக்கூடிய பார்களுடைய எண்ணிக்கை பல்லாயிரக்கணக்கில் பன்மடங்கு அதிகமாயிருக்கு. அதே போல கஞ்சா விற்பனை மிகப்பெரிய அளவுக்கு ஆயிருக்கு. அதில் அவங்களுடைய கட்சியினுடைய வெளிநாட்டினுடைய தொடர்பாளரே ஒருத்தர் சாதிக் அப்படிங்கிறவரே இதாகி பண்ணிக்கிறார். ஸோ இது போல கட்சிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக இது போன்ற சட்டவிரோதமான பல காரியங்களில் அவர்களே நேரடியாக தொடர்பு ஏற்படுகிறது. என்னன்னா இது ஒரு தொடர்கதையாகுது. கடந்த மே மாதம் தான் ஒரு 23 பேர் இறந்தாங்க. ஒரே வருஷத்துக்குள்ள மீண்டும் மிகப்பெரிய ஒரு டிராஜடி நடக்குது. இதை ஏன் முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய காவல்துறையின் மூலமாக இதை கட்டுப்படுத்த தவறினார்? இது திடீர் என்று யாரும் எதிர்பார்க்காமல் நடந்த சம்பவம் அல்ல. இது தொடர்ந்து அங்கே கள்ளக்குறிச்சி அருகாமல் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை பகுதியில் பல வருடங்களாக அது அண்மை காலமாக அதிகரித்து வந்ததாக தகவல் வருகின்றன. இதை கண்காணிக்கவும் இதை தடுக்கவும் முதலமைச்சர் என்ற ஸ்தானத்திலிருந்து அவர் தவறிவிட்ட காரணத்தினால்தான் அவர் இதை பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறோமே தவிர தனிப்பட்ட முறையில் எந்த விதமான அரசியல் காழ்ப்புணர்வோ அல்லது அரசியலோ கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய மனிதநேயமற்ற செயல். இதுக்கு ஒரு பொறுப்பேற்கணும், யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும்.